ஆதிச்சநல்லூர், கீழடி, குந்தகை, மணலூர், அகரம் என அகழ்வாய்வுகளுடைய அளப்பரிய பங்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. கீழடி என்ற இந்த 3 எழுத்திற்கு தொல்லியலின் பெயரை தேடி கள ஆய்வின் மூலம் உலகிற்கு கொண்டு சென்ற பெருமை அதிமுகவையே சாரும். தமிழருடைய பண்பாடு அடையாளத்தை கொண்டு வருவதில் அதிமுகவுடைய பங்களிப்பு மகத்தானது. இந்த அகழ்வாய்வு பணிகள் வெற்றிக்கு மூல காரணமாக அமைந்தவர் முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவரது தொலைநோக்கு பார்வையும் உறுதியான முடிவுகளும் அறிவிப்புகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கீழடி அகழ்வாய்வை உலகறிய செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. சிவகங்கை மாவட்டம் வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள கீழடி சுமார் 2600 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தின் சான்றுகளை இன்றைய உலகறிய செய்வதற்கு காரணம் 2014ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையால் தொடங்கப்பட்ட இந்த அகழ்வாய்வு முதல் 3 கட்டங்கள் 2017 வரை நடைபெற்றது. இருப்பினும் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு முடியும் தருவாயில் மத்திய தொல்லியல் துறை அந்த ஆய்வை நிறுத்த முடிவு செய்தது. அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை மூலம் அகழ்வாய்வு பணியை தொடங்க உத்தரவிட்டார். 2017ஆம் ஆண்டு முதல் மாநில தொல்லியல் துறையின் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய பகுதிகளில் அகழ்வாய்வு 2021ஆம் ஆண்டு வரை 7ஆம் கட்ட அகழ்வாய்வு வரை நடத்தப்பட்டது. இந்த அகழ்வாய்வுகளில் செங்கல் கட்டிடங்கள், மண் பாண்டங்கள், முதுமக்கள் தாழி, தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட ஓடுகள், ரோமானிய மண்பாண்டங்கள், குதிரை எலும்புகள், கண்ணாடி மணிகள், உலோகப் பொருட்கள், சதுரங்க காய்கள் போன்ற ஏராளமான தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டன. சிந்து சமவெளி நாகரிகத்தைப் போலவே வைகை நதிக்கரையிலும் ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான பல்வேறு சான்றுகள் கிடைத்தன. குறிப்பாக சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாடு, வணிகம் போன்ற அரிய தகவல்கள் கிடைக்கப்பட்டன. 2019-20ஆம் ஆண்டுகளில் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை அகழ்வாய்வுகள் மீண்டும் தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்த அதிமுக அரசு உத்தரவிட்டது. 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த அகழ்வாய்வு மூலம் நெல் உமி, முதுமக்கள் தாழி, எலும்புக்கூடுகள், பானை ஓடுகள் கண்டறியப்பட்டன. தமிழர் விவசாயத்தினுடைய தொன்மையை அது உறுதி செய்தது. ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட தொல்பொருள்களை காட்சிப்படுத்த அருங்காட்சியகம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த முயற்சி ஆதிச்சநல்லூரை மொஹஞ்சதாரோவோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு இந்த ஆய்வு உயர்த்தியது. அதிமுக அரசின் இந்த தொல்லியல் வேரை தேடிய பயணம் உலக அளவில் கவனம் பெற செய்தது. தமிழரின் நாகரீகம், அதன் தொன்மை உறுதி செய்யும் ஆய்வாக அது அமைந்தது. குறிப்பாக கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கொற்கை, மணலூர், அகரம் ஆகிய பகுதிகளில் 12 கோடி ரூபாய் செலவில் நவீன அருங்காட்சியகம் அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர், அப்போதைய தமிழக முதல்வர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். ஆனால் 8ஆம் கட்ட ஆய்வை மட்டும் நடத்திவிட்டு கீழடியின் மடி என்னுடையதுதான் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்ளுகிறார். ஆனால் அதிமுக அப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலைகளை செய்யவில்லை. தமிழரின் நாகரீகம், தொன்மை, சங்ககால மக்களுடைய வாழ்வியல், தமிழருடைய வேளாண்மை புரட்சி போன்றவற்றை உலகறிய செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை கொண்டதாக அதிமுகவினுடைய ஆட்சிக்கால செயல்பாடுகள் அமைந்திருந்ததை மக்கள் மறந்துவிடவில்லை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.